நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். போராட்டத்தில் யாகப்பன், நல்ல தம்பி, VSS சேகர், எம் வேல்முருகன், கார்த்திகேயன், வேலுச்சாமி மற்றும் நிலக்கோட்டை விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நான் அடுத்த முறை அடுத்த பிறவி எடுக்க வேண்டுமானால் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறவியாக நான் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டிய விஜய் அவர்களே, வந்து ஒரு மாத காலம் கூட ஆகவில்லை. விவசாயிகளின் முதுகில் குத்துவது போன்ற ஒரு செயலை இன்றைக்கு வெளியிட்ட சட்டங்களை விதிமுறைகளை உங்களுக்கு அளித்துக் கொடுத்தார்கள். அந்த அதிகாரிகளிடம் சென்று இந்த விவசாயிகளின் கடன் எவ்வளவு என்பதை கேட்டு நன்கு அறிந்து கொண்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன? 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகள் அத்தனை இருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்கள், விவசாயிகளாக இருக்கிற அத்தனை பேர்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். விவசாயி படுகின்ற பாடுகள் அதுக்குதான் உடற்செயல்கள் கதையில நாட்டு மக்களுக்கு எது என்ன தெரியாம அவர் வந்திருக்கின்றார் அதிகாரி. இவருக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லாம அவர் அரசியல் செய்கின்றவர்களை நம்பி என்னமும் தெரியாதவர்களை வைத்துக் கொண்டு எந்த அறிக்கை விட வேண்டும் என்று விடக்கூடாத அறிக்கையெல்லாம் விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற செயலாக இருந்து சின்ன குழந்தைகள், விளையாட்டு பிள்ளைகள் அத்தனை பேர்களும் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அவர்கள் புரண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டு இன்னைக்கு விவசாயிகளை நாட்டினுடைய முதுகெலும்பா விவசாயிகளை முதல்வர் அவர்களே, நீங்கள் சிறு வயதாக இருந்தாலும் மக்களே, இன்றைக்கு இருக்கின்ற விவசாயிகள் பாட்டிலே இன்றைக்கு நிற்கின்ற விவசாயம் இன்னைக்கு உரம் கிடைக்கல. இன்னைக்கு எங்கோ நடக்கிற போராட்டத்தில் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கும்.